ஸோ இதுதான் நோட்ஸ் ப்ரிப்பரேஷனோட பேஸ். இதுதான் நான் ஃபாலோ பண்ணேன். எனக்கு என்கிட்ட சஜஷன் கேட்டவங்க எல்லார்ட்டையும் இதை தான் சொன்னேன். 2-3 நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணி சக்ஸஸும் ஆகியிருக்காங்க. பட் இதே ஒர்க்கு நம்மளே பண்ணல. இந்த ஒர்க்கு நம்ம பண்ணோன்னா இந்த நீங்கள் படித்து நீங்கள் மைண்டில் ஃபீட் பண்ணது வந்து யாராலையும் அழிக்கவே முடியாது. யூத் பேப்பரின் இனிய வணக்கம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ. வணக்கம், என்னுடைய பெயர் நரேந்திரன். நான் தற்பொழுது டிஐஜி கோயம்புத்தூர் சரகம். உங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜ் சார். நான் இப்போது ஹைதராபாத்தில் இப்போ ஜாப் பண்ணிவிட்டு சைமல்ட்டு ஃபஸ்ட்டு படிக்கும்போது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் படித்தேன், ஆந்த்ரோபாலஜி படித்தேன். திருப்பி டெல்லி போனதுக்கப்புறம் சைக்காலஜி படித்தேன், சோஷியாலஜி படித்தேன், ஜியாகிரஃபி படித்தேன். கடைசியில் சிவில் சர்வீஸ் எழுதுனது ப்ரிலிமினரிக்கு வந்து சோஷியாலஜி, மெயின்ஸுக்கு வந்து சோஷியாலஜி அண்டு ஜியாகிரஃபி. ஜியாகிரஃபி வந்து நான் எந்த கிளாஸுக்கும் போகல, என்னோடய ரூம்மேட்டு கிளாஸுக்கு போயிட்டு இருந்தார். ஸோ அவரோட நோட்ஸும் வாங்கி ஒரு 40 நாளில் படித்தது தான். நான் ஆந்த்ரோபாலஜி நான் படித்தேன், பழைய நோட்ஸ் எல்லாம் இருந்தது. பட் அது படிக்க படிக்க நிறைய டைம் எடுத்துகிட்டு இருந்தது. வேறு ஜியாகிரஃபி என்னோடய ரூம்மேட் படித்தார், அவர்கிட்ட நோட்ஸ் வாங்கியது ஒரு 40-45 டேஸில் உட்காந்து படித்தது தான். சப்ஜெக்ட்டு நம்ம நீங்கள் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் எதை எடுத்தாலுமே அதுக்கு வந்து புக்ஸு, மெட்டீரியல், ரெஃபரன்ஸு, ஒரு சிலபஸ் எல்லாமே இருக்குது. அது படிச்சிடலாம், ஹார்ட் ஒர்க் வச்சு படிச்சிடலாம். பட் எது நம்மளால் படிக்கிறது கஷ்டம்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் தான், ஜென்ரல் நாலேஜ் சப்ஜெக்ட்ஸ். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் இப்போது சிவில் சர்வீஸ் எழுத போகிறீங்களோ இல்லையோ, இல்லை ஆஃப்டர் 2 இயர்ஸ் எழுத போகிறேன், ஆஃப்டர் 3 இயர்ஸ் எழுத போகிறேன்னா கூட பரவாயில்ல. பட் இன்னையிலேருந்து கூட நீங்கள் வந்து ஒரு டாபிக் வைஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்போ ஜென்ரலாக நீங்கள் ஃபோனில் நியூஸ் படிக்கிறீங்க, ஏதாவது ஒரு நியூஸ் வாட்ஸ்அப்பில் வரும், அதில் உங்கள் நியூஸ் டெய்லி ஹண்ட் இல்லாட்டி கூகுள் நியூஸ் அதே மாதிரி ஆப் வச்சுருந்தீங்கன்னா அதில் பார்ப்பீங்க. அதில் வந்து ரேண்டமாக இருக்கும். பட் நீங்கள் இப்போ நம்ம சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட்னு நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் அதை மாதிரி நியூஸ் படிக்கக்கூடாது. நீங்கள் வந்து இஷ்யூ பேஸ்டாக, டாபிக் பேஸ்டாக படிக்கணும். இப்போ வந்து ரஃபேல் ஒரு போர் விமானம் இந்தியா வாங்கிச்சு, அதில் வந்து நிறைய ஊழல் இருக்குது, கவர்மெண்ட் சைடில் அதுதான் பெஸ்ட்டு, 26 ஃப்ளைட்டர் வாங்கினாங்க. ஸோ இது நமக்கு வந்து பேப்பரில் டெய்லி படிக்கிறோம். அன்றைக்கி ஆப்போசிஷன் தலைவர் அதை பற்றி பேசுவார், உடனே நியூஸில் வரும், நம்ம அதை படிக்கிறோம். நாளைக்கு வந்து ஏதாவது ஒரு நியூஸ் வரும், அதை படிக்கிறோம். பட் அதை நம்ம மறந்து போயிடும். பட் ஒரு சிவில் சர்வீஸ் ஆஸ்பிரண்ட்னா நம்ம அந்த இஷ்யூவை பற்றி கம்ப்ளீட் A to Z வரைக்கும் தெரிஞ்சுக்கணும். ரஃபேல் போர் விமானம் ஃப்ரெஞ்சு நாடு, ஃப்ரான்ஸ்லேருந்து வாங்குகிறோம், டசால்ட்னு ஒரு கம்பெனி. இப்போ அது கூட முதல் ஒப்பந்தம் என்றைக்கு போட்டதுலேருந்து என்னென்ன அதை பற்றி நியூஸ் ஆர்டிகல்ஸ் வந்திருக்கோ அதை எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதை கம்பைல் பண்ணி வச்சு நீங்கள் அதை ஒரு தடவை நீங்கள் படித்தாலே இப்போ 1-2 தடவை படித்து முடிஞ்சால் உங்களால் அதை படித்து எல்லா எது நியூஸ் ஆர்டிக்கிள் இருக்கோ அதை வச்சு உங்களுக்கு என்ன புரிஞ்சிருக்கோ அதை வச்சு நீங்கள் ஒரு நோட்டில் தமிழில் இங்கிலீஷ்லையோ நீங்கள் ஒரு நோட்ஸ் எழுதி வச்சுட்டிங்கன்னா இதுதான் உங்களோட ஜெனரல் ஸ்டடீஸ் நோட்ஸ். இது இது சொல்கிறேன். தென் கோவிட் வந்து இந்தியா எப்படி கையாண்டுச்சு. சப்போஸ் நீங்கள் இன்டர்வியூ போனீங்கன்னா கண்டிப்பாக இப்போது கோவிட் காலம் நடக்குது, கண்டிப்பாக அவங்க கேட்கலாம். இந்திய அரசாங்கம், தமிழ்நாடு அரசாங்கம் வந்து கோவிடை கையாண்டதில் உங்களுக்கு வந்து நம்பிக்கை ஊட்டுற மாதிரி இருக்கா, அல்ல அது நெகட்டிவா அப்படின்னு ஒன்று கேட்பாங்க. இது இப்படி ஒரு கேள்வி கேட்கும்போது நம்ம ஒரு நார்மலாக படித்தோன்னா நம்ம வந்து நேற்றுக்கு முந்தின நேற்று பேப்பரில் என்ன படித்தோமோ அந்த ஒப்பீனியனில் நம்ம பேசிடுவோம். பட் வேற சிவில் சர்வீஸோ டிஎன்பிசியோ எந்த இன்டர்வியூவில் அந்த இன்டர்வியூ போர்டில் கேட்குறாங்கன்னோ அவங்களோட ஐடியா வந்து இந்த கேண்டிடேட்டுக்கு இந்த சப்ஜெக்டை பற்றி என்ன டெப்த்தாக தெரியும் அப்படின்னு சொல்லி அதை தான் அசைன் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் தெரியும் மக்களோட ஒப்பீனியன் எப்படி இருக்குது, அவங்களோட ஒப்பீனியன் எப்படி இருக்குன்னா அவங்களுக்குமே தெரியும். பட் நம்மள்ட்ட ஒரு கேள்வி கேட்கும்போது நம்மள்ட்ட என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா இந்த கேண்டிடேட்டுக்கு இந்த சப்ஜெக்ட் பற்றி A to Z தெரியுமா, A to Z தெரியாட்டி A to G வரைக்கும் தெரியுமா, அதுதான் அவங்க டெஸ்ட் பண்ணுறாங்க. வெரி சிம்பிள். கோவிட் லாஸ்ட் இயர் வரும்போது இனிஷியலாக ஜனவரி மாதம் ரிப்போர்ட் ஆச்சு, அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக ரைஸ் ஆகுது. தமிழ்நாட்டில் மார்ச் 25 ஊரடங்குன்னு சொல்கிறாங்க, அதுலேருந்து படிப்படியாக ஏற்றிட்டு வராங்க, தென் படிப்படியாக குறைச்சாங்க. ஸோ இதெல்லாம் எங்கெங்கே டெய்லி ஒவ்வொரு நியூஸ்லேயும் அதை கவர் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் வேக்சினேஷன் ஸ்டார்ட் பண்ணாங்க. வேக்சினேஷன் பப்ளிக்கு கொடுத்தது இப்போ தான் லேட்டஸ்ட்டாக தான் வந்துச்சு. பட் அதுக்கு முன்னாடியே ட்ரையல் நடந்துச்சு. நம்ம தமிழ்நாட்டிலே 4-5 மாவட்டங்களில் ட்ரையல் நடந்துச்சு.
அதில் வாலண்டரியாக அவங்க வாலண்டியர்ஸ் போய் வேக்சின் போட்டுக்கிட்டாங்க. அதோட டெஸ்ட் ரிசல்ட் எல்லாமே பப்ளிக் டொமைனில் இருக்குது. பட் ஆனால் நமக்கு தெரியாது. ஸோ நம்ம ஒரு சிவில் சர்வீஸில் ஒரு கொஸ்டினோ இல்லாட்டி இன்டர்வியூவில் ஒரு கொஸ்டின் ஆன்சர் பண்ணும்போது நம்ம இப்படி ஒரு கேள்வி கேட்கும்போது கோவிட் வந்து கையாண்ட முறை, அரசாங்கம் கையாண்ட முறை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டெப்த்து, இதே மாதிரி நீங்கள் இவ்வளோ 1 இயராக நடந்த ஃபாலோஅப் நீங்கள் படித்து நீங்கள் புரிஞ்சு சொல்லும்போது தான் உங்களுக்கும் கான்ஃபிடென்ஸ் இருக்கும். அங்கே உங்கள்ட்ட கேள்வி கேட்குற இன்டர்வியூவில் உள்ளவங்களுக்கும் தெரியும், ஓ இவன் வந்து விஷயம் தெரிஞ்சு தான் பேசுகிறான். ஸோ பேசிக்கலி நான் என்ன பாயிண்ட் சொல்ல வரேன்னா, நீங்கள் ஜென்ரல் ஸ்டடீஸ்ன்னு சொல்லும்போது ரேண்டமாக ஏதாவது புக்கு படிக்கிறது கிடையாது. பேசிக்கலி நம்மள்ட்ட ஈஸிலி ரெடிலி அவைலபிள் வந்து நியூஸ் பேப்பர். ஸோ இன்றைக்கி நான் இது வரைக்கும் நியூஸ் பேப்பரை படித்ததில்லை, ரெகுலராக படித்ததில்லை, பரவாயில்ல. பட் நீங்கள் இப்போ இன்றைக்கி நியூஸ் பேப்பர் எடுக்கிறீங்கன்னா இன்றைக்கி ஒரு டாபிக் பார்க்குறீங்க, இன்றைக்கி ஹாட் டாபிக் வந்து இப்போ கோவிட் பார்ட் 2 வருது அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த கோவிட் பார்ட் 2 இன்றைக்குள்ள பேப்பரை வச்சுட்டு போன வாரம் நேற்றுக்கு நேற்று போன வாரம்லாம் பழைய பேப்பர் தினமலரோ தினத்தந்தியோ ஹிந்துவோ இந்தியன் எக்ஸ்பிரஸ் எதாவது பேப்பராக இருந்தாலும் கோவிட் 2 பற்றி என்னென்ன ஆர்டிக்கல் வந்திருக்கு அது எல்லாத்தையும் எடுத்து இந்த கோவிட் 2 ஸ்ட்ரெயின் பற்றி என்ன அரசாங்கம் என்னென்ன நடவடிக்கை எடுத்திருக்கு அது எல்லாத்தையும் நீங்கள் கலெக்ட் பண்ணி இதை படிங்க. முதல்ல இதை படித்து உட்காந்து உங்களுக்கு புரிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா இது லைஃப் லாங், அதாவது நீங்கள் இன்டர்வியூ போகிற வரைக்கும் இதுதான் உங்களுக்கு நோட்ஸ். இந்த நோட்ஸு நீங்கள் ஆன் பேமெண்ட் பேசிஸில் போனீங்கன்னா டெல்லியிலையோ சென்னையிலையோ வந்து உங்களுக்கு இன்ஸ்டியூட்ஸில் கொடுப்பாங்க. பட் இதே ஒர்க்கு நம்மளே பண்ணலை. இந்த ஒர்க்கு நம்ம பண்ணோன்னா இந்த நீங்கள் படித்து நீங்கள் மைண்டில் ஃபீட் பண்ணது வந்து யாராலையும் அழிக்கவே முடியாது. ஏன்னா உங்களோட ஹார்ட் ஒர்க்கில் நீங்கள் மெனக்கட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணி 10 நாள் பேப்பரை புரட்டி எடுத்து நீங்கள் அதை படித்து பார்த்து நீ நோட்ஸ் எழுதுனதை யாராலையும் நினச்சாலும் அழிக்கவே முடியாது. ஸோ இதுதான் நோட்ஸ் ப்ரிப்பரேஷனோட பேஸ். இதுதான் நான் ஃபாலோ பண்ணேன். எனக்கு என்கிட்ட சஜஷன் கேட்டவங்க எல்லாட்டையும் இதை தான் சொன்னேன். 2-3 நிறைய பேர் இதை ஃபாலோ பண்ணி சக்ஸஸும் ஆகியிருக்காங்க. ஸோ இப்போது லோக்கல் பாடி எலெக்ஷன் நடக்குது. தமிழ்நாட்டில் 2019 நடத்தினாங்க. அதுக்கு முன்னாடி லோக்கல் பாடி எலெக்ஷன் 2011 நடந்துச்சு. ஸோ நமக்கு ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன் வந்து நார்மலாக எவ்ரி 5 இயர்ஸ் நடத்தணும், ஏன் வந்து 8 வருஷத்துக்கு அப்புறம் நடத்துனாங்க, அப்படி ஒரு கேள்வி எந்த மாதிரி கேள்வி வேணாலும் வரலாம். பட் எதாக இருந்தாலும் இந்தியா நம் நாடை சுற்றி தான் கேள்வியாக வரும். எந்த டாபிக் அவங்க கேட்டாலுமே வந்து இந்தியா நம் நாடு, இந்தியாவோட ப்ராப்ளம்ஸ், அதோட இந்தியன் கவர்மெண்ட்டோ இந்திய அரசாங்கம் எப்படி அதை கையாளுறது, அதோட ப்ளஸ் மைனஸ், இதுதான் இது இப்படி தான் சுற்றி இந்த கேள்வி தான் வரும். அப்போது இதே மாதிரி கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணும்போது நம்ம டெப்த் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது நம்ம எந்த அளவுக்கு அந்த டாப்பிக்கை புரிஞ்சு வைக்கிறோன்னு உள்ளதான் அதுதான் அவங்க அசஸ் பண்ண பார்க்குறாங்க. நீங்கள் ஏதோ ஒன்று 1 லைனில் 2 லைனில் சொல்லிட்டு போனால் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு டாபிக் அவங்க கேட்குறாங்கன்னா அந்த இப்போது என்கிட்ட கேட்டது வந்து சுனாமி வந்து நான் 2005 போனேன் இன்டர்வியூ போர்டு ஏப்ரல் மாதம். இப்போ 2004 டிசம்பர் 26 தான் அந்த சுனாமி வந்துச்சு. ஏன் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வந்து அதிகமாக தாக்கல் ஏற்பட்டுச்சு அப்படி ஒரு கேள்வி கேட்டான். ஸோ அது ஜியாகிரபிக்கலி அது அந்த கதையெல்லாம் சொன்னேன். ஸோ அவங்க அப்போ தான் நியர்லி ஒரு 10 மினிட்ஸ் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி ஏன்ட்டு அந்த ஒரு கேள்வி கேட்டு நான் பதில் சொன்னதுக்கப்புறம் திருப்பி அதை கேள்வி கேட்டாங்க. ஸோ உங்களுக்கு அந்த இன்டர்வியூ போர்ட்லேயோ ரிட்டன் எக்ஸாம்லேயோ வந்து உங்கள் டெப்த் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், அதாவது ஒரு டாபிக் கேட்டாங்கன்னா அந்த கேண்டிடேட்டுக்கு வந்து அந்த டாபிக் பற்றி எந்த அளவுக்கு நாலேஜ் இருக்குது அப்படின்னு உள்ளதான் டெஸ்ட் பண்ணுறது இந்த எக்ஸாம். அது டிஎன்பிஎஸ்சியாக இருந்தாலும் சரி, யூபிஎஸ்சியாக இருந்தாலும் சரி. இந்த டெப்த் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த கிடைக்கணும்னா எந்த புக்லேயோ ரெடிமேடாக சொல்யூஷன்ஸ் யாரும் கொடுக்க மாட்டாங்க. ஆப்ஷனல் சப்ஜெக்ட்ஸுக்கு ரெடிமேடாக அவங்களுக்கு கிடைக்கும். அது எம்ஏ ஹிஸ்ட்ரியாக இருந்தாலும் சரி, எக்கனாமிக்ஸு, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், ஜியாகிரஃபி, ஜியாலஜி எதாக இருந்தாலும் ரெடிமேடாக இருக்குது. பட் ஜென்ரல் நாலேஜ் ஆர் ஜென்ரல் சயின்ஸ்ன்னு சொல்லும்போது இது நம்மளாக ப்ரிப்பேர் பண்ணிக்க வேண்டியதுதான். அது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. நீங்கள் சிவில் சர்வீஸ் நான் இப்போ எழுத போகிறேன் அப்படின்னு முடிவு பண்ண அன்னையிலேருந்தே நீங்கள் இப்போ நியூஸ் பேப்பர், எனி நியூஸ் பேப்பர், தமிழ், இங்கிலீஷ் ஆர் எனி லாங்குவேஜ், நீங்கள் வந்து மினிமம் 1 or 2 பேப்பர் படித்து ஒரு டாப்பிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். அட்லீஸ்ட் ஒரு டாபிக். இன்றைக்கி உள்ள ஹாட் டாபிக் என்ன, இன்றைக்கி ஒரு ரிவ்யூ மீட்டிங் நடக்குது. ஆனரபிள் சிஎம், மினிஸ்டர்ஸ், கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ், ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வச்சு ஒரு ரிவ்யூ பண்ண போகிறாங்க அப்படின்னா இன்றைக்கி ஈவினிங் அதை பற்றி நியூஸ் வரும், மாலை மலர், அல்லது நாளைக்கு அதை பற்றி நியூஸ் வரும். அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ அதுலேருந்து பேக் ட்ராக் பண்ணுங்கள். கோவிட் 2 பற்றி கவர்மெண்ட் என்ன நடவடிக்கை இருக்குது, வேக்சினேஷன் ஷெட்யூல். இப்போது ப்ரைவேட்டில் வந்து எல்லாருக்கும்
குழந்தைகள் தவிர எல்லாருக்குமே வேக்சின் கொண்டு வரணும்னு ஒரு ஆர்குமெண்ட் ஓடிட்டுருக்கு. அதை பற்றி கண்டிப்பாக ஏதாவது ஒரு எடிட்டோரியல் ஹிந்து ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸோ தமிழ்லேயே வந்து ஒரு யாராவது ஒரு ஆள் ஒரு கட்டுரை எழுதியிருப்பாங்க, அவரோட ஒப்பீனியன் சொல்லியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம படித்து கலெக்ட் பண்ணி இது எல்லாத்தையும் படிக்கும்போது தான் நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். இந்த இஷ்யூ இவ்வளோ இருக்குது, இதில் வந்து அரசாங்கம் இவ்வளோ செஞ்சுருக்கு, அரசாங்கம் செஞ்சதில் இவ்வளோ ப்ளஸ் இருக்குது, இவ்வளோ மைனஸ் இருக்குது, இந்த ப்ளஸ்லாம் என்னென்ன, மைனஸ்னால் என்னென்ன, அது ரொம்ப தெளிவாக தெரிஞ்சால் தான் நம்மளால் இன்டர்வியூ ஆர் எனி ரிட்டன் எக்ஸாம் நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம இப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டால் லைஃப் லாங் வந்து இந்த நாலேஜ் உங்களுக்கு மறந்தே போகாது. ஏன்னா நீங்களாக மெனக்கட்டு உட்காந்து படித்து நோட்ஸ் எழுதி வச்சுருந்தது யாராலையும் அழிக்க முடியாது. நீங்கள் சப்போஸ் இன்டர்வியூ போகிறீங்க அப்படின்னா என்ன டாபிக் தெரியலன்னா நீங்கள் இதே மாதிரி ரெடி பண்ண நோட்ஸே நீங்கள் படித்தாலே போதும். இப்போ நான் ஃப்ராங்க்லி நானும் இது வேறு எக்ஸ்ட்ரா கோச்சிங் எதுவுமே போகல, நான் ரெடி பண்ணி வச்ச நோட்ஸு தான் இதே மாதிரி டாப்பிக்காக எழுதி வச்சிருந்தேன். இது தான் படித்து பார்த்தேன். தட் ஒன்லி ஹஸ் ஹெல்ப். நான் இங்கிலீஷ் மீடியமில் படித்தாலும் நான் ஒரு டவுன்லேருந்து வந்தேன், நாகர்கோவில் டவுன். அங்கே ஹைதராபாத் டெல்லி எல்லாம் போய் அங்கே வேறு சிவில் சர்வீஸ் படிக்கிறவங்கள இன்ட்ராக்ட் பண்ணும்போதும், இன்ஃபேக்ட் இன்டர்வியூ அன்றைக்கே இன்டர்வியூ போர்டு வெளியில் உட்காந்துருக்கேன். என் கூட இருக்கவங்க எல்லாம் ஐஐடி ஐஏஎம் அமெரிக்காவில் வேலை செஞ்சுருந்தவங்க. ஒக்காபுலரின்னு சொல்லுவோம், இங்கிலீஷ் ஸ்பீக்கிங். நான் இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருந்தா கூட ஹைதராபாத் டெல்லி எல்லாம் போய் வேலை செய்யும்போதும் அங்கே இன்ஃபேக்ட் இன்டர்வியூ அன்னைக்கு கூட வந்து அவங்க இன்டர்வியூ அட்டன் பண்ண வந்து அவங்களோட இங்கிலீஷ் ஸ்டாண்டர்ட்லாம் பார்க்கும்போது எனக்கே ரொம்ப பிரமிப்பாக இருந்தது. என்னோடய கான்ஃபிடென்ஸே ஒரு ஸ்டேஜில் வந்து ரொம்ப அடி வாங்கிச்சு. என்னடா இவங்க இவ்வளோ பயங்கரமாக பேசுகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு அன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வாழ்க்கையில் டை கட்டுறேன். இன்டர்வியூ அன்றைக்கி தான். இன்டர்வியூவில் போய் ஃபஸ்ட்டு 2 கொஸ்டின் ஆன்சர் பண்ணும்போதே அந்த இன்டர்வியூ போர்டு சேர்மனே சொல்கிறார், தம்பி ஏன் அவங்களால வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேச முடியல அப்படின்னு. அப்போ நான் கையை வெட்டி இப்படி தட்டினேன். அப்போ அவர் தான் சொன்னார், உனக்கு வேணும்னா நீங்கள் டையை லூஸ் பண்ணிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் தான் டையை லூஸ் பண்ண அப்புறம் தான் என்னால் ஃப்ரீயாக பேச முடிஞ்சுது. ஸோ எல்லாருக்குமே இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும். பட் தன்னம்பிக்கைன்னு சொல்கிறது எப்படி வரும்னா, உங்கள் டெப்த் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்கிறேன்ல, இங்கே எந்த டாபிக் பற்றி கேட்டாலும் உங்களால் பதில் சொல்ல முடியும். அவங்க வந்து எந்த கேள்வி கேட்குறாங்கன்னா இன்டர்வியூ போர்டு சொல்கிறேன், நீங்கள் உங்கள் ஹாபீஸ் கொடுத்துருப்பீங்க, உங்கள் பேக்ரவுண்ட் கொடுத்துருப்பீங்க, அதுலேருந்து வெளியிலே கேட்க மாட்டான். ஸோ நீங்கள் என்ன இப்போ எனக்கு வந்து ஃபுட்பால் ஆட பிடிக்கும் அப்படின்னா அந்த ஃபுட்பால் பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். நம்ம சும்மா ஃபுட்பால் ஆட பிடிக்கும்னு சொல்லி ஒரு ஹாபி கொடுத்தீங்கன்னா அங்கே தேவையில்லாமல் கொஸ்டின் கேட்பாங்க. பட் இப்போ நான் எனக்கு கிரிக்கெட் பிடிக்கும் இல்லை ஃபுட்பால் பிடிக்கும்னு சொல்லியிருந்தேன். இந்தியன் ஃபுட்பாலோட ஸ்டேஜ் என்ன, இந்தியன் ஃபுட்பால் பிளேயர்ஸ் யார், தமிழ்நாட்டில் யார் ஃபுட்பால் டீம்ஸ் என்னென்ன இருக்குது, என்ன லோக்கல் சப்போர்ட், லோக்கல் ஸ்டேட் லெவல் ஃபுட்பால் பிளேயர்ஸ் யார், அவங்களுக்கு என்ன மாதிரி சப்போர்ட் கிடைக்குது, நேஷ்னல் லெவல் ஃபுட்பால் பிளேயர்ஸ் என்ன இருக்குது, அவங்களுக்கு உண்டான சப்போர்ட் சிஸ்டம் என்ன. ஸோ உங்களுக்கு கான்ஃபிடென்ஸே வந்து நீங்கள் எந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லி தான் உங்கள் கான்ஃபிடென்ஸ். எந்த கேள்வி கேட்டாலும் என்னால் ஆன்சர் பண்ண முடியும். அதனால் வந்து 100% எனக்கு எல்லாமே தெரியும்னு கிடையாது. ஒரு அட்லீஸ்ட் ஒரு 80%. இப்போது கரண்டில் ரன்னிங் டாபிக்ஸ் எதாக இருந்தாலும் என்னை பற்றி என்கிட்ட கேட்டால் வந்து அதுபடி அட்லீஸ்ட் என்னால் 100% ஆன்சர் பண்ண முடியாட்டி கூட என்னால் ஒரு 70%ஆவது என்னால் ஆன்சர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு நான் படித்து வச்சுருக்கேன். இதுதான் அவங்களோட கான்ஃபிடென்ஸே. இதுதான் அவங்களும் எதிர்பார்க்குறாங்க. உங்களுக்கு தெரிஞ்ச வரைக்கும் உள்ள நாலேஜை, உங்களுக்கு என்ன தெரிஞ்சு வச்சுருக்கீங்களோ அதை நீங்கள் எந்த அளவுக்கு கான்ஃபிடெண்ட்டாக இன்னொரு நபருக்கு நீங்கள் சொல்கிறீங்க. எதர் இன் ரைட்டிங், நீங்கள் எழுதுகிறத யாரோ ஒரு நபர் தான் கரெக்ட் பண்ண போகிறாரு. அவரும் என்ன செக் பண்ண போகிறாருன்னா நீங்கள் எந்த அளவுக்கு அந்த சப்ஜெக்டை புரிஞ்சு வச்சுருக்கீங்க அதான் செக் பண்ண போகிறார். அதுக்கு தான் மார்க். அதே மாதிரி தான் இன்டர்வியூவில் ஒரு டாபிக் கேட்குறாங்கன்னா அந்த டாபிக் தெரியுமா தெரியாதுன்னா தெரியாது. தெரிஞ்ச டாப்பிக்கில் உனக்கு 70% தெரியும்னா அதில் நம்ம ஃப்ராங்காக இருக்கணும். எனக்கு இது மாதிரி இந்த அளவுக்கு தான் தெரியும் சார், பட் நான் தெரிஞ்ச அளவுக்கு நான் தெளிவாக இருக்கேன், இதுதான் மேட்டர் அப்படின்னு நீங்கள் தெரியும். இதுதான் உங்கள் கான்ஃபிடென்ஸ். நீங்கள் படிக்கிறது தான் உங்கள் கான்ஃபிடென்ஸ். இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரிட்டனில் வந்து ஃப்ராங்காக சொன்னால் எனக்கு நிறைய மார்க்ஸ் கிடச்சிது. ஆனால் இன்டர்வியூவில் எனக்கு நியர்லி என்னை விட ரிட்டன் எக்ஸாமில் கம்மியாக இருந்தவங்கெல்லாம் 100 மார்க் அதிகமாக வாங்கி போயிட்டாங்க. அதில் எனக்கு நான் அனலைஸ் பண்ண ஃபீட்பேக் வரைக்கும் பார்த்திங்கன்னா இதே மாதிரி சில டாபிக்ஸ், தெரியாத டாபிக்ஸை வந்து
தெரிஞ்ச அளவுக்கு பேசியிருக்கலாம். சிலதெல்லாம் ஆர்வக்கோளாறுலாம் கொஞ்சம் எடுத்து பேசணுன்னா அதை அவங்க கரெக்டாக பிடிச்சிட்டாங்க. ஸோ அது ஒரு நெகட்டிவாக போச்சு. தென் என்னோடய அந்த இன்டர்வியூ ஃபியர் இருந்தது. நான் மார்க் இன்டர்வியூ எதுவுமே போகல. அதுக்கெல்லாம் இன்ஸ்டியூட் போனோம், அதெல்லாம் செலவாகும்னு சொல்லிட்டு மார்க் இன்டர்வியூ நானும் என் ரூம்மேட்டும் தான் மாற்றி மாற்றி கேள்வி கேட்டு வச்சுருந்தேன். இதுதான் என்னோடய மார்க் இன்டர்வியூ எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ரூமில் இருந்து பேசினதா. ஸோ அந்த ஃப்ளூவெண்ட்டாக பேசுகிறது, கான்ஃபிடெண்ட்டாக பேசுகிறது, அது நியர்லி ஃபார் 45 மினிட்ஸ் ஓடிச்சு. ஸோ அதில் கொஞ்சம் மார்க்ஸ் லூஸ் ஆகிருக்கலாம். இன்டர்வியூ வந்து இப்போது மதர் டங்லேயும் கொடுக்கலான்னு நினைக்கிறேன். அங்கே இருக்கும்போது மதர் டங்கில் போவாங்க, இங்கிலீஷ் தான். இப்போது தமிழில் கொடுக்கலாமா, உங்களுக்கு என்ன மதர் டங்கு முன்னாடியே சொல்லிட்டிங்கன்னா அந்த லாங்குவேஜில் கொடுக்கலான்னு ஒரு இருக்குது. அதை நீங்கள் தெளிவாக சொல்லிடணும். இல்லை இங்கிலீஷில் மேனேஜ் பண்ணி அங்கே போய் ஒன்றுமே மேனேஜ் பண்ண முடியாது. பி வெரி கிளியர். கம்ஃபர்டபுள் இன் இங்கிலீஷ்னால் கம்ஃபர்டபுள் இங்கிலீஷ், அங்கே போய் மாற்றிட்டு இருக்க முடியாது. இல்லை எனக்கு மதர் டங்கில் தான் என்னால் கம்ஃபர்டபுளாக பேசணும்னா அப்போ தெளிவாகவே சொல்லிடணும். அது ஒன்று. ரெண்டாவது, உங்களுக்கு மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு வசதி இருந்தால் மார்க் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணுங்கள். இல்லை அப்படின்னா வந்து ரீசெண்டாக பாஸ் அவுட் ஆனவங்க என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, அதாவது இன்ஸ்டியூட்டில் வந்து மார்க் இன்டர்வியூஸில் வந்து ரீசெண்டாக பாஸ் அவுட் ஆனவங்கள்ட்ட கேட்டாங்கன்னா என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் அவங்க கேட்குறாங்கன்னு உள்ளதெல்லாம் சொல்லுவாங்க. அது பார்த்துக்கலாம். இல்லை அதுவும் பண்ண முடியலன்னா மேகசின்ஸ் ஏதாவது கிடச்சதுன்னா அதில் இன்டர்வியூஸ் கொடுத்துருப்பாங்க. பாஸ் அவுட் ஆன கேண்டிடேட்ஸ் இன்டர்வியூ கொடுத்துருப்பாங்க. அதில் அவங்களுக்கு ரீசெண்டாக என்ன மாதிரியெல்லாம் இந்த ட்ரெண்டில் கேள்விகள் கேட்குறாங்க அப்படிங்கிற விஷயம் சொல்லுவாங்க. இப்போ நான் அட்டன் பண்ணும்போது 2005லலாம் என்ன டாபிக்னால், தமிழ்நாட்டிலேருந்து வரவங்களில் கண்டிப்பாக எல்டிடி பற்றி கேள்வி கேட்பாங்க. எல்டிடி பற்றி கேள்வி கேட்கும்போது கேண்டிடேட்ஸ் வந்து பிபி ரைஸ் ஆகும். ஸோ அதை வச்சு நம்ம வந்து மட்டம் தட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக அப்போ சொன்னாங்க. பட் லக்கிலி எனக்கு அதை இந்த டாபிக் பற்றி கேட்கல. பட் என் கூட தமிழ்நாட்டிலேருந்து வந்து 2-3 பேர்கிட்ட அந்த கேள்வி கேட்டிருக்காங்க. பட் அவங்களாம் அதை பாசிட்டிவாக கான்ஃபிடெண்ட்டாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அவங்களும் சர்வீஸில் இருக்காங்க. ஸோ பேசிக்கலி யுவர் கான்ஃபிடென்ட் உங்களுக்கு வந்து உங்கள் லாங்குவேஜ், ஸோ லாங்குவேஜ் இங்கிலீஷ் ஆர் மதர் டங், அது ஃபஸ்ட்டே கிளியராக சொல்லிடணும். எந்த லாங்குவேஜில் நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கீங்களோ அந்த லாங்குவேஜை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். செகண்ட், அகெயின் மார்க் இன்டர்வியூஸ் உங்களால் முடிஞ்சதுன்னா அட்டன் பண்ணுங்கள். மார்க் இன்டர்வியூஸ் தென் ரீசன்ட்லி பாஸ் அவுட், லாஸ்ட் 1-2-3 இயர்ஸில் பாஸ் அவுட் ஆனவங்கள்ட்ட கேட்க வாய்ப்பு கிடைச்சதுன்னா அதில் என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க, அவங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ண, அந்த மாதிரி கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தென் லாஸ்ட் அண்ட் ஃபோர்மோஸ்ட் வந்து உங்கள் டெப்த் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் தான். நான் அதை தான் திருப்பி சொல்லுவேன். நீங்கள் எந்த அளவுக்கு தரவாக ப்ரிப்பேர்டாக இருக்கீங்களோ, உங்களுக்கு 10 டாப்பிக்கில் 6 டாபிக் தான் தெரியும் அப்படின்னா அந்த 6 டாப்பிக்கில் நீங்கள் தரவாக இருக்கும். யுவர் கான்ஃபிடென்ஸ் இஸ் அவுட் ஆஃப் யுவர் லாங்குவேஜ், உங்கள் லெவல் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், உங்கள் ப்ரிப்ரேஷன் லெவல், இது 2 தான் மேட்டர்ஸ். ஸோ இது 2 நீங்கள் கிளியராக இருந்தீங்கன்னா ஈஸிலி யூ கேன் கம் அவுட் ஃப்ளையிங் கலர்ஸ். யூத்தோட அட்வைஸ் வந்து நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நடைமுறை உண்மை, தவிர்க்க முடியாத உண்மைன்னு சொல்லலாம். ஜாதி ரீதியான, மதம் கூட இல்லை இப்போது, பட் ஜாதி ரீதியான வந்து என்ன சொல்கிறது, ஏற்றத்தாழ்வு அது வந்து கிராமப்புறங்களில் வந்து ரொம்பவும் அதிகமாக இருக்குது. சில இடங்களில் இப்போது சென்னை பக்கத்தில் உள்ள கிராமங்களில் பார்த்திங்கன்னா அது ஊர் லெவலில் இருந்தால் கூட இளைஞர்கள்னால் ஐ மீன் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், அவங்க வந்து சென்னை பக்கத்தில் இருக்கறனால அவங்க மைக்ரேட் ஆகி சென்னைக்கு போய் படித்து அப்படியே வேலையில் போயிடுறாங்க. திருப்பி எப்போயாவது ஊருக்கு திருவிழாக்கோ பொங்கலுக்கோ வரும்போது அந்த அட்மாஸ்பியர் வராங்க. வேறு சதர்ன் தமிழ்நாடு சவுத்தில் பார்த்திங்கன்னா எக்கனாமிக் டெவலப்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் அது மாதிரிலாம் ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்கும். ஸோ அந்த ஜாதி உணர்வுகள், ஜாதி பிரச்சனைகள் அது ஒன்ஸ் அது வந்துச்சுன்னா அது ஒரு சைக்கிள் மாதிரி போயிட்டே இருக்கும். இவன் அடிப்பான், அவன் அடிப்பான், மாற்றி ஒரு பிரச்சனை ஆகும். ஸோ ஒன்ஸ் இந்த சைக்கிள் உள்ளே வந்துட்டால் ஒரு இளைஞனுக்கு வந்து வெளியே வர்றது ரொம்ப கஷ்டம். நம்ம படிக்கிறது எங்கே இருந்தாலும் சரி, வந்து படிக்கும்போதே ஒரு குறிக்கோளோடு படிக்கணும். அது அடையிறோமோ இல்லையோ அது வேறு விஷயம். பட் எந்த குறிக்கோளும் இல்லாமல் படிக்கவே வேண்டாம். இல்லை உங்களுக்கு குறிக்கோளில் நீங்கள் இதை சாதிக்கணும், நான் வந்து நாசா ஐஎஸ்ஆர்ஓவில் சயின்டிஸ்ட் ஆகணும், அதில் நாசா விஞ்ஞானி ஆகணும், அப்படி ஒரு உங்களோட ட்ரீம் இருந்ததுன்னா அது உங்கள் கூட இருக்கவங்க சிரித்தாலும் பரவாயில்ல, உங்களோட ட்ரீம். இன்றைக்கி எனக்கு வந்து இந்த நாளை கடந்து போகிறதுக்கு, இல்லை நான் படிக்கிறதுக்கு இதுதான் என்னோடய ட்ரீம். அது யார் சிரித்தாலும் பரவாயில்ல, உங்கள் ட்ரீம் மேலே நீங்கள் ஃபுல் கான்ஃபிடெண்ட்டாக இருங்க. அது ஃப்யூச்சரில் போகிறோம் எப்படி
அங்கே போகணும் இங்கே போகணும், பட் அதுவும் இல்லை. பட் இன்றைக்கி வந்து என்னோடய ட்ரீம் இது, நான் அதை அச்சீவ் பண்ண தான் தேர்வேன். ஸோ ஒன்ஸ் நீங்கள் ஒரு குறிக்கோளோட செய்கிற எந்த ஒரு நடவடிக்கையாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ்லேருந்து, அதாவது டிஸ்ட்ராக்ஷன்னா சோஷியல் மீடியா இருக்குது, இன்றைக்கி எல்லாமே சோஷியல் மீடியா இருக்குது, இன்டர்நெட் இருக்குது. இன்டர்நெட்டில் பாசிட்டிவாகவும் எடுத்துக்கலாம், டைம் பாஸ்க்காகவும் எடுத்துக்கலாம். ஸோ இந்த உங்களுக்கு ஒரு பக்கா கோல், இதுதான் நான் வாழ்க்கையில் சாதிக்கணும்னு நினைக்கிறேன், இதை வாழ்க்கையில் சாதிக்கிறதுக்கு என்னால் என்னென்ன பண்ண முடியும், இப்போ என்னால் இருக்கிற கையில் இருக்கிற ரிசோர்ஸஸ், எனக்கு இந்த அளவுக்கு படிப்பறிவு இருக்குது, இந்த அளவுக்கு இங்கே நான் படிச்சுட்ருக்கேன், ஸோ இதை வச்சு இந்த குறிக்கோளை என்னால் எப்படி அடைய முடியும்னு உள்ளதை நீங்கள் இப்போவே முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் உங்களால் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் ஏதாவது சாதிச்சதுக்கப்புறம் இந்த எல்லாமே உங்களை தேடியே வரும். அதனால் இப்போ இந்த வாலிப வயசில் இதெல்லாம் மிஸ் பண்ணிட்டோன்னு ஒரு எண்ணமே வேண்டாம். அது ஒரு வாலிப வயசு சரிதான், பட் சிலவங்க நம்ம நண்பர்கள் என்ன சொல்லுவாங்க, நீ வந்து நிறைய மிஸ் பண்ணுற, இந்த வாலிப வயசில் இதெல்லாம் பண்ணணும், அப்படியெல்லாம் கிடையாது. கடைசியில் ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் என்ன, நம்ம சொந்தக்காரங்களும் நம்ம சமுதாயம் என்ன சொல்லும், வந்து எதுவுமே அச்சீவ் பண்ணல அப்படின்னு தான் சொல்லுவாங்க. வேறு நீங்கள் அச்சீவ் பண்ண ஏதாவது ஒரு நல்ல ஹார்ட் ஒர்க் பண்ணி அச்சீவ் பண்ணிட்டீங்கன்னா சமுதாயம் நீங்கள் வாலிபத்தை என்ஜாய் பண்ணலன்னு ஒரு கேள்வி கேட்க போகிறதில்ல, உங்களை ஒரு திறமைசாலியை தான் பார்ப்பாங்க. ஸோ எந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இல்லாமல் ஒரு உங்களுக்கு உண்டான ஒரு கோல், பெரிய கோலே இல்லை, இப்போ நான் வந்து இந்த ஜாபுக்கு தான் எய்ம் பண்ணுறேன் அப்படின்னா அந்த ஜாபில் நான் கரெக்டாக இருப்பேன், நம்பர் 1 இருப்பேன். பெரிய இல்லாட்டி கூட நார்மலாக ஒரு ஜாப், நான் வந்து ஒரு பேங்க் மேனேஜராக போகிறேன், இல்லாட்டி வந்து ஒரு ஸ்கூல் டீச்சராக போகிறேன், காலேஜ் டீச்சராக போகிறேன். அப்படி இருக்கும்போது நான் ஐ வில் பி த பெஸ்ட். இந்த சப்ஜெக்டில் நான் ஒரு ஸ்கூல் டீச்சராக போகிறேன்னா இந்த சப்ஜெக்டில் நான் இந்த மாவட்டத்தில் நான் தான் நம்பர் 1 அப்படின்னு ஒரு எடுத்துக்கு வரணும். அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணணும், ஒன்றும் ஹார்ட் ஒர்க் தான் பண்ணணும். எல்லாத்துக்குமே சுற்றி பார்த்தீங்கன்னா நம்மளோட ஓன் ஹார்ட் ஒர்க்லேயும் குவாலிட்டி ஹார்ட் ஒர்க், குவான்டிட்டி கிடையாது, குவாலிட்டியான ஹார்ட் ஒர்க். உங்களால் 2 மணி நேரம் ஹார்ட் ஒர்க் பண்ண மாட்டேன், அந்த 2 மணி நேரம் எந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாமல் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண டார்கெட் கோலுக்கு வந்து இந்த குவாலிட்டி ஹார்ட் ஒர்க் உங்களே வழி நடத்தும். இல்லை நீங்கள் சோர்வாய் உட்காந்துட்டிங்கன்னா உங்களை தளர்வுபடுத்துறதுக்கு, உங்களை மைண்டை டிஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு 100 ஆட்கள் வருவாங்க, எல்லாம் வரும். பட் ஒன்ஸ் நீங்கள் முடிவு பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா உங்களை யாரும் சப்போர்ட் பண்ண இல்லாட்டி கூட உங்களே நீங்கள் செல்ஃப் மோட்டிவேட் பண்ணி போயிட்டே இருக்கலாம். அது இனிஷியல் ஸ்டார்டிங் ட்ரபிள் தான் இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் அது ஒரு 2-3 டேஸ் ஒரு ஹேபிட் ஆக்கிட்டீங்கன்னா உங்களே யூ வில் பி செல்ஃப் மோட்டிவேட்டட். யாரோட சப்போர்ட்டும் தேவையில்லை, யாரோட அட்வைஸும் தேவையில்லை, நீங்களே செல்ஃப் மோட்டிவேட்டடாக போயிட்டு இருக்கலாம்.